கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Truly, truly I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. Amen. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணம் மற்றும் அதன் பலனை குறித்து பேசும்போது இந்த வசனத்தை கூறுகிறார். இந்த கோதுமை மணியின் உருவகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடம் என்ன என்பதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கோதுமை விதை நிலத்தில் விழும்போது அது வெளிப்படையாக சாகிறது, ஆனால் உண்மையில் அது புதிய ஜீவனை உண்டாக்குகிறது. அதிலிருந்து பல கதிர்கள், பல விதைகள் உருவாகின்றன. இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்று பார்த்தால், சாகுதல் என்பது அழிவு அல்ல, மாற்றம். தியாகம் என்பது இழப்பு அல்ல, பெருக்கம். இயேசு இங்கு தம்மையே அந்த கோதுமை மணியாக காட்டுகிறார். அவர் சிலுவையில் சாவை அனுபவித்தார், ஆனால் அதன் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர் சாகாமல் இருந்திருந்தால், அதாவது தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால், அவர் ஒருவராகவே இருந்திருப்பார். ஆனால் அவர் சாவினால் உலகம் முழுவதும் விசுவாசிகள் பிறந்தார்கள். இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது, சுயத்தை விட்டு கொடுக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும், தியாக வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் வாழ்க்கை மிக முக்கியம். நான் என்ற மனதை விட்டுவிட்டால்தான் தேவன் நம்மை பலன் உள்ளவர்களாக மாற்றுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 16:25 வாசிக்கிறோம். தன் சுகத்திற்காக வாழ்பவன் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை இழக்கிறான். தேவனுக்காக வாழ்கிறவன் உண்மையான ஜீவனை பெறுகிறான். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஜனங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுலடிகளார் வலியுறுத்துவதை ரோமர் 12:1 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பலியாக இருக்க வேண்டும். தினசரி சுயத்தை தியாகம் செய்யும் வாழ்க்கை வாழ வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு நான் என்ற எண்ணம், பெருமை, அகங்காரம் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று பவுலடிகளார் கூறுகிறார். கிறிஸ்து நம் உள்ளத்தில் வரும் பொழுது நான் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்கு பாருங்க, அது நமக்குள் சாகிறது. பழைய நான் சாக வேண்டும். புதிய வாழ்க்கை கிறிஸ்துவில் ஆரம்பிக்க வேண்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? எப்படியெனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம்
மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுவதை வாசிக்கிறோம். சோதனைகள், தியாகங்கள் எல்லாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க நம்மை தயார் செய்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சாகும் விதை பலன் தரும் வாழ்க்கை. விதை விழ வேண்டும், உயரத்தில் இருந்தால் பலன் இல்லை. தாழ்மையுடன் இறங்க வேண்டும். தாழ்மை பலனின் தொடக்கம். விதை சாக வேண்டும், அதாவது நம்முள் இருக்கும் சுய சிந்தனை, அகம்பாவம், விருப்பங்கள் இவை சாக வேண்டும். சுயத்தை விட்டால் தேவன் செயல்படுவார். விதை பலன் கொடுக்கும். ஒரு விதை பல கதிர்களை கொடுக்கும். அதுபோல ஒரு தியாகம் பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தியாகம் இல்லாமல் பலன் இல்லை. தியாகத்தின் பலன் ஆத்துமாக்கள், இரட்சிப்பு, தேவனின் மகிமை, வெளிப்பாடு, நித்திய பலன். இங்க நம்மை நாமே யோசிச்சு கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நாம் தனித்து நிற்க விரும்புகிறோமா அல்லது பலனை கொடுக்க விரும்புகிறோமா? சாகாமல் இருப்பது எளிது, சாகுவது கடினம். ஆனால் அதுவே பலனை தரும் பாதை. ஸோ இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் விடை. அதாவது பொதுவாக சொல்லுவாங்கள்ல, பால் இஸ் இன் யுவர் கோர்ட். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? தனித்து நிற்க போகிறீங்களா, இல்லை தியாக மனப்பான்மையோடு நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்களா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse teaches a powerful spiritual truth. A grain of wheat must fall into the ground and die to produce much fruit. Jesus spoke about his own death. Through his sacrifice, many would receive salvation. Likewise, in our lives, if we hold on to self, we remain alone. If we surrender, sacrifice, and die to self, we become fruitful. No death, no fruit. Sacrifice, abundant life and impact. What are you going to do now? Remain alone by holding on self, or sacrifice and die to self to produce fruitful? Think and decide. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்றைய தியான வசனத்தின் மூலம் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு புரிய வைத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்கள் சுயத்தை விட்டுவிட்டு உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்கும்படி கிருபை செய்ய வேண்டுகிறோம். தியாக வாழ்க்கையை வாழும் மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.